வணக்கம். Welcome, I'm Amri. நான் யோகி. இப்போ வாரம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எக்கச்சக்கமான மொழிகளில் வந்து படம் வந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் ஃப்ரெஞ்ச் மூவிஸ், ஈரான் மூவிஸ், ஈரானியன் மூவிஸ் நம்ம எக்கச்சக்கமான ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் புரியாத மொழிகளில். ஸோ இப்படி பார்க்குற ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு சின்ன கூட்டமாக ஒரு குழுவாக சேர்ந்து நாங்கள் எடுத்திருக்க ஒரு புதிய முயற்சி தான் Subtitles, Awesomeaa, Mosamaa. Our first subtitle review is for Vedalam, the latest blockbuster featuring Ajit. But this is no criticism against Ajit or the movie. It is mainly the subtitles. To quote something I've read before, good subtitles cannot save a bad film, but bad subtitles can ruin a good film. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான படத்தை வந்து ஒரு ஆசமான சப்டைட்டிலால தூக்கி பிடிக்க முடியாது. ஆனால் ஒரு ஆசமான படத்தை ஒரு மோசமான சப்டைட்டிலால கெடுத்து குட்டிச்சோராக்க முடியும். So how do we identify a good subtitle? இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. ஆனால் சப்டைட்டிலுக்கு தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழி கோர்வை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஹீரோ வந்து ஆக்ரோஷமா படத்துல வந்து ஏய் நீ என்ன தூக்கிட்டு வரலடா அப்படின்னு சொல்லி பேசுறாரு டைலாக். ஆனா அதை வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனா எப்படி இவங்க எழுதுறாங்க நார்மலா சப்டைட்டில் வருது அப்படின்னாக்க யூ டிடன்ட் கெட் மீ அப்படின்னு சொல்லி வருது. So that should mean like you didn't understand me? Obviously அதுதான் ஒரு மியர் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதோட மீனிங்கே வந்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு irrelevant-ஆ போயிடுது. ஆனா இந்த இடத்துல கரெக்டா என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ டிடன்ட் பிரிங் மீ ஹியர் அப்படின்னு சொல்லி வந்து இல்ல இதுக்கு இணையாக வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த இடத்துல. இது ஒரு விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சில்லி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ். இது இருந்தாலே நமக்கு படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது வந்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம போடுற ஃபாண்ட் கீழே கரெக்டாக அது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு படிக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபாரின் ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது அது கரெக்டாக வந்து அதை ரீட் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளால அந்த விஷுவலோட கோப்பப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் பேராமீட்டர்ஸ்னு ஒரு ஆடியன்ஸாக நான் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ வேதாளம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூவில் ஒரு படம் எடுத்தா அது வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. பல நாடுகளில் வந்து முதல் முறையாக தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விளம்பரப்படுத்தப்பட்டு ரிலீஸ் பண்ண ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்டைட்டில் பிளேஸ் a very very important role. So it should be perfect. Picture perfect. இந்த வேதாளம் மூவில நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏர் கண்டிஷனர்னு வர இடத்துலலாம் ஏசின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு லண்டன்ல இருக்கிற இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சனுக்கு தமிழ் தெரியாத ஒருத்தருக்கோ இல்லை அமெரிக்கனுக்கோ ஏர் கண்டிஷனர் தான் ஏசி அப்படின்ற விஷயம் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஹேஸ் காட் அன் அட்மிட் இன் தி காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவு கரெக்டான சென்டென்ஸ், அது எந்த அளவு போய் வந்து ரீச் ஆகும் ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷை மதர் டங்கா உள்ள ஒருத்தருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. I also noticed in the movie that they said stalking and chasing doesn't make a man, but that's grammatically wrong. The actual English would be stalking and chasing don't make a man. அத்தை நீ செத்த அப்படின்னு வர இடத்துல வந்துட்டு மாமின்லா யூ ஆர் டெட் இன்லா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இட்ஸ் a very good usage of words அப்படின்னு இருந்தாலும் அந்த மாமின்லா அப்படின்ற வர இடத்துல மதர் இன்லா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்குமோன்னு தோணுது. அதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் அப்படின்ற மாதிரி வர இந்த வார்த்தை விளையாட்டுகள்ல இவங்களும் வந்து இங்கிலீஷ்ல வந்துட்டு கிரேவி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, which is also very nice. I also realized that for words like dad, mom, partner, they had used capital letters. And these were in the middle of your sentence. It didn't, if it started the sentence, it's okay, but this hurts your eye when you look at it. ஒரு இடத்துல வந்து பந்தல் ரெடி அப்படின்றதுக்கு டோம் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I think canopy would be a more appropriate word there. Yes. And also I noticed them say loincloth for pattiveti, which was just not right in my head when I heard it. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாட்டுலலாம் வந்து ஒரு சென்டென்ஸ் ரிப்பீட் ஆனா அதுக்கு கீழே வந்து சப்டைட்டில் போடாம விட்டுருக்காங்க. இப்போ இந்த பல்லவி அப்படியே திரும்பி வரும்போது அது கீழே சப்டைட்டில் போடாம விடுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தமிழே தெரியாத ஒருத்தர் அந்த படத்தை பார்க்கும்போது அவனுக்கு அது ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவன் என்ன நினைச்சுப்பான், இந்த பர்டிகுலர் லைன்ஸ்க்கு மட்டும் சப்டைட்டிலே போடாம விட்டுருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பான். Yeah, that's a valid point. And I also realized that when they spoke of Ajit's complexion, they said he's fair and pinkish. வேதாளம் வேலையை காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு வேதாளம் இஸ் டூயிங் இஸ் திங் நவ், அதாவது வேதாளம் இஸ் டூயிங் இஸ் திங் நவ். இது வந்து லோக்கல்ல நம்ம ஊர்ல கலக்கில இங்கிலீஷ் பேசுறதுலே கூட எவ்வளவு கரெக்டான வார்த்தை அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தம்பிராமே அவர் பொண்டாட்டி செத்துட்டாங்கன்றப்போ வந்து அழுதுட்டு இருப்பாரு, போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு கீழே சப்டைட்டில் இஷி கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை தமிழ் தெரியாத ஒருத்தன் படிக்கும்போது என்னடா செத்து போயிட்டு எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, இஷி கான்னா தப்பிச்சு போயிட்டாளான்னு கேட்கறாரா இல்லை என்ன கேட்க வராருங்க. அந்த இடத்துல இஷி அலைவ்னு போட்டிருக்கணும், இல்லைன்னா இஷி டெட் அப்படின்னு சொல்லிருக்கணும். போயிட்டாளாக்கு இஷி கான், இது வந்து அப்படியே டிரான்ஸ்லேஷனா இருக்கு. இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் சப்டைட்டில். So when the dialogue says கேடு கெட்டவன்,
The subtitle has said God-forsaken man, and that's not right. There could have been a better use of words there. இன்னும் 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்ஆர் மட்டும் தான் இருக்கு, ஆனா கீழ வந்து சப்டைட்டில் வருது. டயலாக் இல்லாத இடத்துல சப்டைட்டில் வருது. இது வந்து என்ன ஒரு மிஸ்மேட்ச்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். இன்னொரு பெரிய விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா ஃபாண்ட். அந்த ஃபாண்ட் வந்து ஒரு ரீடபிலிட்டியே இல்லாத ஃபாண்டா இருக்கு. இது மேபி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கூட இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு டிஃபரெண்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். ஒரு மாதிரி லைட்டா ஒரு ரீடபிலிட்டியே இல்லாம படிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. So how do we rate the subtitles of Vedalam? Is it awesome? இல்ல, but is it Mosamaa, like awful? No. I wouldn't even say that it's so-so. When you mean it is mokka or takka? You mean like bland stuff or not enough? இல்ல, இப்ப மொக்கனா இருக்கு ஆனா இல்ல, தக்க அப்படின்னா இருக்கு ஆனா அது பத்தல. So what I feel is like for அஜித் சார் மாதிரி ஒரு மாசான ஒரு கிளாஸான ஒரு ஆக்டருக்கு இவ்வளோ வைட் ரிலீஸான ஒரு மூவிக்கு இருக்கு ஆனா பத்தல அப்படின்ற கேட்டகரியில வந்து ஒரு சப்டைட்டில்ஸ் கொடுத்தது ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அவர் ரிசர்ச் டீம் சேஸ் இப்போ நாங்கள் பண்ண இந்த ரிவ்யூ வந்து இந்த படத்தோட சப்டைட்டிலிஸ்டையோ இல்லை அந்த அவங்க பண்ண ஒர்க்கையோ வந்து இழிவுபடுத்துறதுக்கான ஒரு விஷயமா இல்லை. நாங்கள் எடுத்த இந்த சின்ன முயற்சி வந்து தமிழ் சினிமாவை உலக அரங்கில் எடுத்துக்கொண்டு போய் பிரபலப்படுத்துறதுக்கான ஒரு சிறிய ஒரு எஃபர்ட் தான். So to subscribe to our channel, you can just go ahead and click here, or you can mail us at subsfeedbacker@gmail.com.